அஸ்ட்ரோ பக்தி சேனல் நேயர்களுக்கு ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள். அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் கரூரிலிருந்து வல்சலா பணிக்கர் பிரசன்ன ஜோதிடர். நிகழும் மங்களகரமான குரோதி வருஷம் ஐப்பசி மாதம் 19ஆம் தேதி, அதுக்கு சரியான ஆங்கில தேதி அப்படின்றது 4ஆம் தேதி நவம்பர் மாதம் 2024 திங்கட்கிழமை அன்னைக்கு சனி பகவான் வக்கரத்திலேருந்து பலம் இழந்ததுலேருந்து பலம் பெறாரு. அவர் பலம் பெறது எதில் பெறாரு அப்படின்னாட்டாக்க அவருடைய வீடான கும்ப வீட்டிலேயே வக்ரகதி நிவர்த்தி அடைகிறாரு. பட் ஒவ்வொருத்தருக்கு சனி யோகராக இருப்பார், ஒவ்வொருத்தருக்கு சனி பாதகராக இருப்பார். அப்படின்னு வரும்பொழுது ஒவ்வொரு ராசிக்கு என்னென்ன நற்பலன்கள் தருவார்னு பார்ப்போமா? அன்பான கும்பராசி அன்பர்களே, உங்களுக்கு சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். எப்பொழுதுமே ராசியிலேயே ராசிநாதனான சனி பகவான் இருக்கிறது மிக மிக சிறப்பு. எப்பொழுதுமே ஒரு சில பேருக்கு ராசியில் ராசிநாதன் இருக்கிறது வெற்றி 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 கிடைக்கக்கூடிய காலகட்டம்னு சொல்லலாம். இப்போ சனி பகவான் இத்தனை நாளாக வக்ரகதியில் இருந்தார். வக்ரம் அப்படின்னாக்க பின்னோக்கி செல்வது அல்லது பலம் இழப்பது அப்படின்னு பேர். அப்போ இந்த பலம் இழந்தவர் திருப்பி பழையபடி ஸ்டாண்டர்டான பொசிஷனுக்கு வந்துட்டார். ராசிநாதன் வெற்றிக்கு வந்துட்டார். அப்போ வெற்றிக்கு வந்தாச்சுனாக்க இனி எல்லா தொடக்கமுமே நல்லா இருக்குமா? நல்லா இருக்கும். சரி, எப்பொழுதுமே இந்த கும்பராசி என்பவர்களுக்கு எப்பொழுதுமே இந்த ஏழரை சனி நடக்கும்பொழுது திருமணத்தில் தடையும் தாமதமும் ஏற்பட்டுக்கிட்டே இருந்துச்சு. அப்படி ஏற்பட்டுக்கிட்டு இருந்த கும்பராசி என்பவர்களுக்கு திருமணம் தடையும் தாமதமும் விலகக்கூடியது. எப்பொழுதுமே சனி தொடர்பு வரும்பொழுது தான் திருமணத்தாவது நகரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏழரை சனியோ அஷ்டமத்து சனியோ அர்த்தாசிரம சனியோ நடக்கும் பொழுது தான் திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 2ஆம் இடத்துல வாக்குஸ்தானத்தில் மற்றும் குடும்பஸ்தானத்தில் ராகு பகவான் இருக்கார். ராகு பகவான் வேலை செய்ய வேண்டியது அப்படின்றது குருவுடைய வேலையை செய்யணும். ஏன்னா மற்ற கிரகங்களுக்கெல்லாம் வீடு உண்டு, ராகு கேதுக்கு வீடு கிடையாது. அவருக்கு எந்த இடத்துல வீடு கொடுத்துருக்குறாங்களோ அந்த இடத்தின் அதிபதியினுடைய காரகத்துவத்தை எடுத்து செய்யக்கூடியது இந்த கோதண்ட ராகுவோடது. அப்போ ஏழரை சனி ஜென்மச்சனி, அடுத்தது குடும்பஸ்தானத்தில் குரு பகவான், ரெண்டும் இருக்கிறதுனால இந்த கும்பராசி என்பவர்களை பொறுத்தளவுக்கு இதுவரை திருமணம் தடையும் தாமதமும் ஏற்பட்டுக்கிட்டு வெறுப்போட உச்சியில் வந்துட்டாங்க. இந்த கும்பராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு நெசாமி எதை தொட்டாலும் திருமணமாகலை அப்படின்னு நினைக்கக்கூடிய அன்பர்களுக்கு இந்த வக்ர நிவர்த்திக்கு பிறகு கண்டிப்பாக குடும்பம் அமையக்கூடிய வாய்ப்புகள் மிக 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 அதிகம்னு சொல்லலாமா? அதிகம்னு சொல்லலாம். சரி, அடுத்தது 4ஆம் இடமான ரிஷபத்தில் குரு பகவான் இருக்கார். அந்த 4ஆம் இடம் அப்படின்ற பொறுத்தளவுக்கு வண்டி வாகன மாத்ருஸ்தானம் அப்படின்னு பேர். இந்த கும்பராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு பொறுத்தளவுக்கு ரொம்ப நாளாக வண்டி வாகனம் இல்லாமல் கால்நடையாக நடந்து போயிட்டே இருந்தாங்க. அப்போ இந்த கால்நடையாக நடந்து போட்டிருந்தவங்களுக்கு கண்டிப்பாக சைக்கிள் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சைக்கிள்லேயே போயிட்டு இருந்தவங்களுக்கு 2 வீலர் கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. 2 வீலரில் போயிட்டு இருந்தவங்களுக்கு கார் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள், கார் வாங்கி பயணம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. காரில் பயணம் செஞ்சுட்டு இருந்தவங்களுக்கு சேடன் கார் போன்ற லேவிஷான கார்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களில் கும்பராசி என்பவர்களுக்கு கிடைக்குமா? கிடைக்கும். இதை தவிர சின்னத்திரை பெரிய திரை கலைஞர்கள், சின்னத்திரை பெரிய திரை கலைஞர் அப்படின்னாக்க டிவி ஆர்டிஸ்ட்டு, சினிமா ஆர்டிஸ்ட்டு, அதே போல் சினிமாவிலையும் பொறுத்தளவுக்கு டிவிலையும் சரி பின்னிருந்து இயக்கக்கூடிய கேமராமேன், எலக்ட்ரீஷியன் மற்றும் உதவியாளர்கள் அத்தனை பேருக்கும் இந்த காலகட்டங்களில் கடந்த காலகட்டங்களில் சனி வக்ர காலகட்டங்களில் வாய்ப்பு கிடைக்காமலே இருந்துச்சு. அப்போ இந்த வாய்ப்பு கிடைக்காமல் இருந்த கும்பராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டங்களில் வாய்ப்பு கிடைக்கும். வாய்ப்பு கிடைக்கிறதும் பார்த்தா 2ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால, கோதண்ட ராகுவாக இருக்கிறதுனால வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாட்டுகளில் வாய்ப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எப்போதுமே நம்ம லோக்கலில் வேலை பார்த்தோம்னா ஒரு அமௌண்ட் சம்பளம் கிடைக்கும். வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாட்டில் வாங்கினோம்னாக்க பார்க்குறதோட 4 மடங்கு சம்பளம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அப்போ இந்த 4 மடங்கு வாய்ப்புகள் கிடைக்கும்பொழுது அந்த வாய்ப்புகள் பயன்படுத்தி கடந்த காலகட்டங்களில் வாய்ப்பு இல்லாதனால கடன் வாங்கிட்டு இருந்தவங்களுக்கு அத்தனை கடன்களையும் அடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அடுத்தது மாத்ருஸ்தானம். தாயாருடைய உடல்நலத்தில் சின்ன சின்ன ப்ராப்ளங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் சின்ன உபாதை இருக்கும்பொழுதே உங்களுடைய ஃபேமிலி டாக்டரை பார்த்து அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டாக்க பெரிய பிரச்சனைகளை தவிர்க்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களில் உண்டு.
அதே போல் அரசு தொடர்புடைய தேர்வு எழுதக்கூடியவர்கள், அதாகப்பட்டது ஐஐடி, ஜேஇஇ, நீட்டு போன்ற உயர்கல்விக்கு தேர்வு எழுதக்கூடிய கும்பராசி மாணவர்களுக்கு வேண்டிய மார்க்குக்கு மேலே அதிகமான மார்க்கே கிடைச்சி விரும்பிய பல்கலைக்கழகங்களில் விரும்பிய கோர்ஸும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இது மட்டும் இல்லை, 2ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு போய் படிக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. அதற்குண்டான பிஆர், கிரீன் கார்டு, சிட்டிசன்ஷிப், விசா போன்றவை அத்தனையும் இந்த சனி வக்ர நிவர்த்திக்கு அப்புறம் கும்பராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அடுத்தது, இந்த கும்பராசியை பொறுத்தளவுக்கு 7ஆம் இடம் அப்படின்றது சூரிய பகவானுடைய வீடு. தந்தைக்கும் இவங்களுக்கும், தந்தை காரகன் அப்படின்றது சூரியன், தந்தைக்கும் மகனுக்கும் கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் க்யூர். வருமுன் காப்பது நல்லது. யாரோடையும் வாதம் விதாண்டாவாதம் செய்கிறது, பர்டிகுலராக தாய் தகப்பன் கூட வாதம் விதாண்டாவாதம் செய்கிறத தவிர்ப்பது நல்லது. ஏன்னா நமக்கு காரியம் முக்கியமே தவிர வீரியம் முக்கியம் கிடையாது. தாய் தகப்பனோட சண்டை போட்டு என்ன பண்ண போகிறோம்? நமக்கு தான் நஷ்டமாக போதே தவிர அவங்களுக்கு ஒன்றும் நஷ்டமாக போதில்லை. அதனால் இந்த காலகட்டங்களில் வாதம் விதாண்டாவாதத்தை தவிர்ப்பது நல்லது. ஆர்கியூமெண்ட், டிபேட்டை தவிர்க்கிறதும் நல்லது. அதே போல் மேலே வேலை பார்க்குறவங்களும் கீழே வேலை பார்க்குறவங்க உங்களை ஈஸியாக போட்டு வாங்கிடுவாங்க. அதனால் போட்டு வாங்குறதுனால அவங்க உங்களை கருவேப்பிலையாகவும் ஏணியாகவும் பயன்படுத்திப்பாங்க. அதனால் யார் கையிலையும் தேவையற்ற பேச்சுக்களை தவிர் பண்ணுவது. யார்கிட்ட என்ன பேசுகிறோம், எப்படி பேசுகிறோன்னு தெரிஞ்சுக்கிட்டு பேசணும் அப்படின்னா பிரச்சனை இல்லை. ஏன்னா 2ல் இருக்கிற கோதண்டராக உங்களை உண்மையும் வாயில் இல்லாமல் பொய்யும் வாயில் இல்லாமல் உங்களை யதார்த்தமாக பேச வைப்பார். அப்போ உங்கள் வாயில் உண்மையும் தங்காதனால பொய்யும் வாயில் தங்காதனால பிரச்சனைகளை நம்மளே தேடிக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் இந்த காலகட்டங்களில் கும்பராசியை சேர்ந்தவங்க யார் கூடயும் வாதம் விதாண்டாவாதம் செய்கிறது தவிர்க்கிறது நல்லது. அதே போல் ஆர்கியூமெண்ட், டிபேட் தவிர்ப்பது நல்லது. யாருக்கும் வாக்குறுதி கொடுப்பது தவிர்ப்பது நல்லது. ஜாமீன் ஜவாப் போட்டிங்கன்னா நீங்கள் தான் கட்ட வேண்டிய வரும். ஏன்னா 7.5 சனி, ஜென்மச்சனி, வக்ர நிவர்த்தி ஆகிட்டார், அவர் பலம் பெற்றுட்டார். அதனால் எச்சரிக்கையோடு இருக்கணும். அதே போல் நீண்ட நாட்களாக திருமணம் தடையும் தாமதம் ஏற்பட்டுகின்ற கும்பராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு இந்த சனி வக்ர நிவர்த்திக்கு அப்புறம் வீட்டில் கெட்டி மேளம் கட்டக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். அதே போல் நீண்ட நாட்களாக கும்பராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு வம்சம் விருத்தியே கிடைக்காம இருந்துட்டு இருந்த அன்பர்களுக்கு வம்சம் விருத்தி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களில் சனி வக்ர நிவர்த்தி ஆனதுனால உங்களுடைய ராசியிலேயே ராசிநாதன் சனி வக்ர நிவர்த்தி அடைஞ்சி பலம் பெற்றதுனால கண்டிப்பாக வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் உங்களுடைய இன்னொரு வீடான மகரத்தை பிரகஸ்பதியான குரு பகவான் தன்னுடைய விசேஷ பார்வையினால் பார்க்கறதுனால வெளியூர், வெளிமாநிலத்தில் போயிட்டு புதிய தொழில்கள் தொடங்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய கும்பராசி என்பவர்களுக்கு வெளியூர், வெளிமாநிலத்தில் தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அடுத்தது 2ஆவதுல ராகு இருக்கிறதுனால அந்நிய மதம், அந்நிய மொழி பேசுகிறவங்க கூட புதிய தொழில்கள் தொடங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் இங்கே செய்கிற தொழிலை வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாட்டில் நீங்கள் சார்ந்த மதத்தை அல்லாத மொழி பேசக்கூடியவங்க கூட புதிய தொழில் தொடங்குவீங்க. அந்த புதிய தொழில் தொடங்குறதுனால நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதுவும் தொடர் முன்னேற்றம், தொடர் வருமானம் கிடைக்கிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. அதுக்காக நம்ம முயற்சி எடுத்தோம்னா இந்த காலகட்டங்களில் முயற்சி ஜெயமாகும். ஏன்னா தனக்காரனான குரு பகவான் 4ஆம் இடத்துல இருந்துட்டு தன்னுடைய விசேஷ பார்வையான 9ஆம் பார்வையாக உங்களுடைய ராசியோட இன்னொரு வீடான மகரத்தை பார்க்கறதுனால தனம் நல்லபடியாக இருக்கும். ஸோ மொத்தத்தில் பார்த்தோம்னா கும்பராசி என்பவர்களுக்கு சனி பகவான் வலுப்பெறக்கூடிய காலகட்டங்கள், வக்ர நிவர்த்தி அடையக்கூடிய காலகட்டங்கள் 4/11/2024 ஏற்றமாக இருக்கும். சரி, ஒரு சில பேருக்கு பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க தசாநாதனும் புத்திநாதனும் அந்தரநாதனும் சூட்சமநாதனும் சரியில்லாமல் இருந்தாச்சுன்னா கிடைக்கக்கூடிய பலனின் அளவு குறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அப்போ அந்த பலன் குறையுது அப்படின்னாக்க யார்கிட்ட சரணாகதி அடையணும்? ராசிநாதனான சனி பகவான்கிட்ட சரணாகதி அடையணும். நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்க சனி பகவானுக்கு தனி சன்னிதானம் அப்படின்னு பார்த்தோம்னாக்க இந்த சென்னைக்கு பாருங்கள செய்தாப்பேட்டையில் உள்ள காரணேஸ்வரர் கோயிலில் சனி பகவானுக்கு தனி சன்னிதானம் இருக்குது. ஒரு முறை அங்கே போயிட்டு சனி பகவானுக்கு அபிஷேகம் பண்ணிவிட்டு அந்த அபிஷேக திரவியங்களை வாங்கி குடிச்சிட்டு வந்தோம்னாக்க வர பிரச்சனையும் வந்த பிரச்சனையும் விலகும். சரி சாமி, எனக்கு அங்கே போகிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கல, ஏதாவது ஒரு எளிய மந்திரம் சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னாக்க அதை நான் பயன்படுத்தி நல்லபடியாக ஆவேனே அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு ஓம் காகத்வஜாய வித்மகி கட்க ஹஸ்தாய தீமகி
தன்னோ மந்த பிரஜோதியாத். இந்த மந்திரத்தை 26/3/2026 வரலும் சனி பகவான் உங்களோட ராசியில் இருக்கிறாரு. ஒவ்வொரு சனிக்கிழமையும் சனி ஹோரை அப்படின்றது காலத்தால் 6 to 7, அந்த 6 to 7 108 முறை ஜெபிச்சுக்கிட்டு வந்தீங்கன்னாக்க வரக்கூடிய பிரச்சனைகள் அத்தனையும் விலகும். கும்பராசி அன்பர்களுக்கு இந்த சனி வக்ர நிவர்த்தி காலகட்டங்கள் அதிர்ஷ்டமான காலம்னு சொல்லலாமா, அதிர்ஷ்டமான காலம்னே சொல்லலாம். நன்றி, நமஸ்காரம். கும்பராசியும் சனியோடைய சொந்த வீடான கும்பந்தான். அப்போ உங்களுக்கும் பாதிப்பு ஒன்றும் பெருசாக வராது. ஜென்ம சனின்றது பயப்படவும் வேண்டாம். நீங்கள் 7 ஆரம்பித்து 2வது ரவுண்டுன்னு சொல்லுவாங்க ஜென்ம சனி காலம். ஜென்ம சனியில் நல்லா கேட்டுங்க, நிறைய பேர் பயப்படுறாங்க. ஜென்ம சனியில் சில பேர் அசம்பாவிதம் நடக்கும், நம்மளுக்கு ஏதாவது ஒரு இழப்பு நடக்கும் அப்படிலாம் சொல்கிறாங்க. என்கிட்ட வந்து நிறைய பேர் கேட்டிருக்காங்க. அதெல்லாம் தவறான விஷயம். யாரோ தவறான உங்களை விஷயத்துக்கு சொல்லியிருக்காங்க. ஜென்ம சனியிலே ஆயுள் தீர்க்கமாக இருக்கும். 2வது ஜென்ம சனியிலே நீங்கள் ஆக்டிவாக இருந்தவங்க இன்ஆக்டிவ் ஆகிடுவீங்க. அவ்வளோதான் விஷயம், வேறு ஒன்றும் இல்லை. சிம்பிள். சுறுசுறுப்பு குறைஞ்சிரும், சோம்பல் இருக்கும், மந்தமாக இருக்கும். எந்திர கதியில் இருந்தவங்க ரொம்ப ஒரு மாதிரி சாதாரண நிலைமையில் இருப்பீங்க. உட்காந்தா எழுந்திரிக்க மாட்டீங்க, எழுந்தால் உட்கார மாட்டீங்க, படுத்துட்டா எழுந்திரிக்க மாட்டீங்க. இப்படி தான் இருக்கும். எப்போ தானே படுக்கணும்னு தோணும். இது மாதிரி தான் இருக்கும். உடல் அசதி ஏற்படும். இதெல்லாம் பார்த்துக்கணும். இந்த மாதிரி நேரத்தில் தான் தியானமாக இருக்கும் சொல்லியிருக்கேன். இஷ்ட தெய்வம் குலதெய்வ வழிபாடு தியானத்தில் வச்சுக்கணும். பிரம்மபுரத்தில் தியானம் பண்ணிட்டு வரணும். மாலை வேலையில் டைம் இருந்தால் பண்ணலாம், இல்லைனா இரவு படுக்க போகும்போது பண்ணலாம். கண்டிப்பாக பண்ணலாம். இப்போலாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நடக்கும்னு சொல்லிட்டு உங்களுக்கு உங்கள் ராசியிலேருந்து 3, 7, 10 இந்த 3 இடத்தையும் பார்க்குறாரு. அப்போ 3ஆம் இடத்தை பார்க்கும்பொழுது முயற்சியால் உங்களுக்கு எல்லாமே ஜெயமாகும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ட்ரை பண்ணணும். ட்ரை பண்ணியாப்பா கேட்பாங்க. இல்லை பண்ணலை. அப்போ எப்படி நடக்கும்? ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணாதானே கிடைக்கும். அதுக்குண்டான போய் பார்த்தா தானே நடக்கும். அதுக்குண்டான முயற்சி இறங்கினாதானே நடக்கும். இப்படி தான் சொல்லுவாங்க நம்மளை பேசுகிறவங்க கேட்குறவங்க நம்ம கூட இருக்கவங்களாம். அப்போ அது மாதிரி செய்யணும், முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். அது இல்லாமல் அடிக்கடி பயணங்கள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். அது மாதிரி நீங்கள் லாபம் வரும், நல்ல விஷயமா இருக்கும். சகோதர வழியில் ஒரு நட்பு உறவு வரும், அவங்க மூலியமாக உதவிகள் கிடைக்கும், நம்ம கூட வந்து நிற்பாங்க எல்லாத்துக்கும். இப்படிலாம் நடக்கும். இது இல்லாமல் சிறு விபத்துகள் ஏற்படும். அப்போ அதுலேருந்து சமாளித்து வந்துடலாம். சின்ன கண்டங்கள் தானே. கண்டங்கள்ன்ற போது தப்பிக்கக்கூடிய விஷயந்தான். அதுதான் சொல்லப்பட்டிருக்கு. அது ஏற்படாமல் இருக்கிறதுக்கு இறை நம்பிக்கை, இறைசக்தி வழிபாடு, நிறைய கோயில் குளம் போகணும், இதெல்லாம் பண்ணணும். இப்போ இந்த பதிவில் ஒன்று சொல்கிறேன். நம்மளுக்கு ஒரு கண்டம் பெரிய கண்டமாக வரப்போகுது அப்படின்னு தெரிஞ்சிட்டா, கேள்விப்பட்டா மறைமுகமாக தான் சொல்லுவாங்க நம்மளுக்கு. அப்போது கண்டங்கள் தான் அடிக்கடி நிறைய பேருக்கு வரும். கடைசி நிலை தான் அது ஒரு பிரிவு நிலையாக இருக்கும். அப்படி பார்க்கும் பொழுது அந்த மாதிரி கண்டங்கள் ஏற்படும் போது நினைத்தால் நீங்கள் உங்கள் குலதெய்வத்துக்கோ இஷ்ட தெய்வத்துக்கோ ஒரு மொட்டையை போட்டுருங்க. மொட்டையை போட்டு விட்டால் கண்டிப்பாக தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போய்விட்டது அப்படின்னு சொல்கிறோன்னே கேள்விப்பட்டிருக்கல. அந்த பழமொழி இதுக்கும் வந்தது. தலைப்பாகனா தலைக்கு மேலே என்ன இருக்குது? முடி. அந்த முடி போயிடுச்சுன்னா தலை காப்பாற்றப்படுதில்லை. இதுன்னு சூட்சமான விஷயம். இது எல்லாருக்கும் தெரியுமான்றது கிடையாது. ஆனால் அந்த காலத்தில் உள்ளவங்கள முன்னோர்கள் சொல்லிட்டு போனது தான். பெரிய கண்டங்கள் பெரிய பிரச்சனைகள் வந்தால் நீங்கள் எந்த தெய்வம்னாலும் வேண்டிக்கலாம். குலதெய்வமாக இருக்கலாம், இஷ்ட தெய்வமாக இருக்கலாம், இல்லை உங்களுக்கு பிடிச்ச தெய்வமாக இருக்கலாம். ஒரு மொட்டையை போட்டுருங்க, அவ்வளோதான். அது உடனே மொட்டை போடக்கூடாது. குறைந்தது ஒரு 11 நாட்கள். இதுதான் முக்கியமான விஷயம். 11 நாட்கள் விரதம் இருந்து ஒரு கோவிலில் போய் ஒரு பிடிச்ச சாமிக்கோ மொட்டை போட்டிங்கன்னா முடிஞ்சு. சனி வக்ர நிவர்த்தி பலன்கள் கும்ப ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். சனி எப்போ வக்ர நிவர்த்தி ஆகிறாருன்னா ஐப்பசி 29 நவம்பர் 15 பௌர்ணமி தேதி பரணி நட்சத்திரத்தில் சனி வக்ர நிவர்த்தி ஆகிறாரு. இந்த சனி வக்ர நிவர்த்தி உங்களுக்கு நல்ல பலன்களாக கெட்ட பலன்களாக பொதுவாக 7 சனி ஜென்ம சனி அது பெரிய லெவலில் பூஸ்ட் பண்ணி சொல்ல முடியாது. இருந்தாலும் நிறைய நன்மைகள் இருக்குது. எக்கனாமிக்கல் ரீதியாக உங்களுக்கு நல்ல உயர்வு தான், நல்ல வளர்ச்சி தான். பட் ஆனால் என்னென்னா ஒரு சில விஷயங்களில் பொறுமையாக கையாளணும். மற்றபடி உங்களுக்கு எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. சனியுடைய பார்வை உங்களுக்கு 3ஆம் இடத்துக்கு பார்க்குது. உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்க்குது. உங்கள் ராசிக்கு தொழில் ஸ்தானம், அதாவது உங்களுடைய வளர்ச்சி தொழில் ஸ்தானத்தை பார்க்குது. களத்திர ஸ்தானம், திருமணம், பார்ட்னர்ஷிப்பை குறிக்கக்கூடிய ஸ்தானங்களை பார்க்குது. அப்போது உங்களுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு முயற்சி பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு சக்ஸஸ் அப்படிங்கிறத மனசில் நீங்கள் ஃபஸ்ட்டு நிலைநிறுத்திக்கணும். நமக்கு 7.5 சனி, அதனால் எந்த நன்மையுமே நமக்கு நடக்காது அப்படின்னு மட்டும்
மட்டும் ஒருபோதும் நினைக்காதீங்க. சனி தான் உங்களுடைய ராசி அதிபதி. ஸோ சனிச்சந்திரன்கும்போது சோம்பேறித்தனத்தை அதிகமாக உண்டு பண்ணுவார். உங்களுடைய மூளை ஃபாஸ்ட்டாக செயல்படும், ஆனால் உடல் வந்து சோர்வடைய வைக்கும். இதுதான் இதோடைய ஸ்பெஷல். இந்த விஷயத்தை மட்டும் நீங்கள் பிரேக் பண்ணிடுங்க, எல்லாமே சக்ஸஸ் ஆயிரும். உங்களுக்கு தொழிலில் நல்ல முன்னேற்றம், தொழில் நல்லா போயிட்டுருக்கும்போது உங்களுடைய சோம்பேறித்தனத்தினாலேயோ அலட்சியத்தினாலேயோ தொழிலை கவனிக்காமல் விட்டுறாதீங்க. இந்த காலகட்டத்தில் கடும் முயற்சி போடணும். மற்ற காலகட்டத்தில் நீங்கள் ஒரு டைம் போடக்கூடிய முயற்சி இந்த காலகட்டத்தில் 10 டைம் போடணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு சக்ஸஸை கொடுக்கும். ஸோ அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். தொழிலில் வளர்ச்சி அப்படிங்கிறது உறுதி. தொழிலுக்காக சிறு தூர பிரயாணம், வெளியில் வந்து அலைச்சல் நிறைய இருக்கும். ஆனால் அத்தனை அலைச்சலுமே உங்களுக்கு ஆதாயத்தை தான் உண்டு பண்ணி கொடுக்கும். இதில் நீங்கள் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி கம்யூனிகேஷன், அதாவது உங்களுடைய கஸ்டமர் கிட்ட ரெகுலர் பெருசாக ஆர்டர் கொடுக்குறவங்க கிட்டலாம் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, ரொம்ப ரொம்ப நிறுத்தி நிதானமாக பொறுமையாக எல்லா விஷயத்தையும் ஹேண்டில் பண்ணணும். உங்களுடைய அலட்சிய பேச்சினால் உங்களுக்கு வரக்கூடிய இன்கமோ உங்களுக்கு வரக்கூடிய வாடிக்கையாளரோ நின்று போகிறதுக்கு அமைப்புகள் இருக்குது. ஸோ அதனால் கவனமாக இருக்கணும். பொதுவாக 7 சனியில் பொறுமையாக இருக்கணும், நிதானமாக இருக்கணும், அதே நேரத்தில் சுறுசுறுப்பாக இருக்கணும். இத்தனை விஷயங்களையும் ஒருத்தர் கடைப்பிடிச்சிட்டாருன்னா அவங்களுக்கு 7 சனியே வேலையே செய்யாது. சனியோடைய பிரதான அமைப்பே என்னென்னா, அவருக்கு வந்து உழைப்புலாம் அதிகமாக யார் போடுறாங்களோ அவங்களுக்கு சனியோடைய பிளெஸ்ஸிங் தான் மாறுமே தவிர கெடுபலன்கள் அதிகமாக இருக்கவே இருக்காது. உங்களுக்கு சொத்துக்கள் இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி உங்களுக்கு உண்டான பாகப்பிரிவினை அப்படிங்கிறது தானாக தேடி வர்றதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. நீங்கள் எடுக்கக்கூடிய அத்தனை முயற்சிகளையுமே சக்ஸஸ் ஆகக்கூடிய அமைப்பு இருக்குது. உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு பல நன்மைகள் இருக்குது. ஒரு சிலருக்கு வந்து இடமாற்றம் அப்படிங்கிறது இருக்குது. ப்ரமோஷன், அதாவது பதவி உயர்வு ப்ளஸ் இடமாற்றம் ரெண்டுமே சேர்ந்து வர்றதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. ஒரு சிலருக்கு விரும்பாத இடத்துல இடமாற்றம் கிடைக்கும். ஆனால் அதுக்கு வந்து ஆஞ்சநேய வழிபாடு பண்ணுங்கள், பிள்ளையார் பெட்டி கோவிலுக்கு போய் விநாயகரை வழிபாடு பண்ணுங்கள். உங்களுக்கு விரும்பாத இடத்துல கிடைக்காது. நீங்கள் எந்த இடத்த கோட் பண்ணியிருக்கீங்களோ அதே இடத்துக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் தானாக தேடி வரும். ஒரு சிலருக்கு திருமண பிராப்தம், திடீர்னு திருமண பிராப்தம் இருக்குது. இவ்வளோ நாளாக திருமணத்தில் ஏதாவது தடைகள் இருந்தாலும் இந்த காலகட்டங்களில் திருமண பிராப்தம், ஏன்னா கலத்திர ஸ்தானத்தை பார்க்குறாரு, அப்போ திருமண பிராப்தம் அப்படிங்கிறது உறுதியாக உண்டு. 7 சனியில் திருமணம் பண்ணலாமா அப்படின்னா தாராளமாக பண்ணலாம். உங்களுடைய ஜாதகத்தில் குருவோடைய அனுகிரகம் இருக்கா, உங்களுடைய அதாவது லக்ன ரீதியாக என்ன தசாபுத்தி போகுது ப்ளஸ் குருவோடைய அனுகிரகம் இருக்கா அப்படின்னு பாருங்கள். இருந்துச்சுன்னா பரிபூரணமாக பண்ணலாம். 7 சனி அப்படிங்கிறது திருமணத்துக்கு எந்தவித பாதிப்பும் உண்டு பண்ணாத, அதனால் நீங்கள் கவலைப்படவே வேண்டாம். சிறு தூர பிரயாணங்கள், வெளிநாடு பிரயாணங்கள்லாம் உங்களுக்கு உண்டு. அலைச்சல்களை வந்து ரொம்ப ஈஸியாக எடுத்துக்கோங்க. அலைச்சலுக்காக இவ்வளோ தூரம் போயிட்டு வரணுமா அப்படின்னு கஷ்டப்பட்டிங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய விஷயங்கள்லாம் தானாக தேடி வராது, ரொம்ப கஷ்டம். அதனால் நிறைய முயற்சி பண்ணுங்கள். போட்டித் தேர்வுகளில் எழுதுங்க. படிக்கக்கூடியவங்களுக்கு படிப்பில் வந்து ஆர்வம் வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும். பட் ஆனால் நம்ம படித்தா மட்டும்தான் நல்ல விஷயங்கள்லாம் நமக்கு கிடைக்கும். பெரிய பெரிய அச்சீவ்மெண்ட்டெல்லாம் அடையணும்னா இந்த படிப்பை படித்தா மட்டும்தான் முடியும்னு நினைங்க. ஆனால் நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட்டு கண்டிப்பாக தேடி வரும். நல்ல ஸ்கோர் பண்ண முடியும் உங்களால். கும்பராசிக்காரங்க ஒரு சில விஷயங்களை ஈஸியாக, அதாவது ஒரு தடவை பார்த்தாலே உங்களுடைய ஓனாக எழுதி நல்ல மார்க்கை ஸ்கோர் பண்ணுவீங்க. கும்பராசிக்காரங்க அது இல்லாமல் ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக இருப்பீங்க. ஒரு விஷயத்தை ஈஸியாக எப்படி முடிக்கிறது அப்படிங்கிற டெக்னிக் உங்களுக்கு தெரியும். மற்ற ராசி காட்டிலும் உங்களுக்கு அதிர்ஷ்டமும் இருக்குது. அதனால் நிறைய நன்மைகள் தான் நடக்கும். இதை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கணும், உழைச்சிக்கிட்டே இருக்கணும், சுறுசுறுப்பாக இருக்கணும். இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காகவே நடந்துடும். இந்த கும்பராசிக்காரங்களுக்கு அடிக்கடி இதை ஞாபகப்படுத்தணும். உங்களுடைய வந்து சோம்பேறித்தனத்தையும் அலட்சியத்தையும் விட்டுட்டிங்கன்னா மட்டும் நீங்கள் வந்து உங்களால் நீங்கள் எடுக்கக்கூடிய விஷயத்தை யாருனாலையுமே வந்து ஜெயிக்கவே முடியாது. அந்தளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய நபர் தான். அதே மாதிரி காம்படிஷன் எக்ஸாம்ஸ் எழுதிட்டுருக்க குழந்தைங்களா இருந்தாலும் சரி, போட்டித் தேர்வு, அதாவது ஐபிஎஸ் எக்ஸாம்ஸ்லாம் ட்ரை பண்ணிகிட்ருக்கவங்க, யூபிஎஸ்சி, சர்வீஸ் கமிஷன் எக்ஸாம்ஸ் எழுதுகிறவங்க, இவங்க எல்லாத்துக்குமே வந்து பதவி அப்படிங்கிறது ஒரு வந்து ஈஸியாக கிடைக்கக்கூடிய காலகட்டம் தான். நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், எக்ஸாம்ஸ் எழுதுங்க, நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட் உங்களுக்கு தானாக தேடி வரும். அதே மாதிரி
லவ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளில் வந்து அதிகமாக இன்வால்வ் ஆகாதீங்க. உங்களுக்கு அதனால் மன உளைச்சல் வரும். இந்த 7 சனியோடைய பாதிப்பு வந்து ரிலேஷன்ஷிப்பை பிரேக் பண்ணி விடுறது தான். திருமணம் ஆனவங்களும் சரி, அதாவது உங்கள் மேலே தப்பு இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, டக்குன்னு என்ன செய்யுங்க, மூவ் ஆன் பண்ணி போயிடணும். அதாவது சாரின்னு கேட்டுட்டு அந்த இடத்துல இருக்காமல் வெளில போயிடுங்க. உங்கள் மேலே தப்பு இருக்காது, ஆனால் பிரச்சனைகள் தானாக தேடி வரும். மெயினாக முக்கியமாக இந்த 7 சனியில் பயங்கரமான மன உளைச்சல் வருங்க. ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி தொழிலையும் சரி உத்தியோகத்துலேயும் சரி ஏற்கனவே கொஞ்சம் இடையூறுகள் அல்லது தாமதம் தடைகள்லாம் சந்திச்சிட்ருப்பீங்க. அது போக உங்களோட குடும்பத்துலேயும் உங்களோட லைஃப் பார்ட்னர் உங்களை புரிஞ்சுக்காமல் ஏதாவது வார்த்தைகளை விடுறனால உங்களுக்கு ஏகப்பட்ட டென்ஷன் வரும். வெளியில் காமிக்க முடியாத எடுத்து வீட்டில் காமிக்கிற மாதிரி சூழ்நிலைகள் தானாக தேடி வரும். அதை எல்லாமே வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா நிரந்தரமான பிரிவு அப்படிங்கிறது ஏற்பட்டு போயிடும். சனி ஒரு விஷயத்தை கொடுக்குறதுனா அது லைஃப் லாங்காக இருக்கும். அது பிரிவாக இருந்தாலும் சரி நல்லதாக இருந்தாலும் சரி. அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ணுங்கள். லைஃப் பார்ட்னர் வந்து லைஃபுக்கு ரொம்ப முக்கியம். அதாவது பிஸ்னஸ் பார்ட்னரை தூக்கி எறிஞ்சிடலாம், லைஃப் பார்ட்னர் அப்படி தூக்கி எறிய முடியாது. கவனம் கவனம் கவனம். கவனமாக இல்லை அப்படின்னா அது கோர்ட்டு கேஸு பஞ்சாயத்து சண்டை பெரிய லெவலில் போய் முடியும். அது மனக்கசப்பு மன சங்கடங்களுக்கு ஆளாகும். இதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். வண்டி வாகனங்களில் போகும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். முக்கியமாக உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கக்கூடியவங்க வந்து இந்த காலகட்டத்தில் வந்து நீங்கள் நிறைய நல்ல விஷயங்களை தெரிஞ்சுக்குவீங்க. நீங்கள் யாரை நம்பிட்டு இருந்தீங்களோ அவங்க எல்லாமே உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டு போயிருப்பாங்க. இந்த காலகட்டம் 7 சனி காலகட்டத்தில் வந்து நிறைய பாடங்கள் லெசனை கற்றுக்கிட்டு இருந்திருப்பீங்க. அதை நீங்கள் பத்திரமா பிடிச்சி உங்களோட லைஃபுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. எப்படி எந்த விஷயத்தை யார் மூலிமா ஹேண்டில் பண்ணணும், எந்த விஷயத்த யார்கிட்ட சொல்லணும் அப்படிங்கிறலாம் ஹேண்டில் பண்ணணும். நீங்கள் பண்ணுங்கள். மனசை கஷ்டப்படுத்துகிறவங்க கிட்டேருந்து தூர விலகி வந்துருங்க. அவங்க யாராக இருந்தாலும் சரி, அவங்க எப்பேற்பட்டவங்களாக இருந்தாலும் சரி, அவங்களால உங்களுக்கு எவ்வளோ விஷயம் கிடைச்சாலும் ஆதாயம் கிடைச்சாலும் மனசை கஷ்டப்படுத்துகிறவங்க வேண்டாம், தள்ளி இருங்க. அதுதான் ரொம்ப நல்லது. நீண்ட தூர பிரயாணம் பண்ணி ஒரு புனிதமான கோவிலுக்கு போகக்கூடியது, பெரியவங்களுடைய பிளெஸ்ஸிங்ஸு, சொசைட்டியில் பெரிய ஆட்களுடைய தொடர்பு, இது எல்லாமே உங்களுக்கு வரும். அது மூலிமா உங்களுக்கு நல்ல ஆதாயமும் உண்டு. ஒரு சிலருக்குலாம் பதவி உயர்வு உத்தியோக உயர்வு இதெல்லாம் உண்டு. தொழில் ரீதியாக நல்ல வருமானங்கள் இருக்குது. அதேமாதிரி பெண்களுக்கு இது நல்ல காலகட்டம். ஆனால் வீட்டில் இருக்கவங்களுடைய ஆதரவோடு எல்லா விஷயத்தையும் செய்யுங்க. அப்படி இல்லை அப்படின்னா அதை பாதியிலே க்ளோஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் பொறுமையாக எல்லா விஷயத்தையும் ஹேண்டில் பண்ணுங்கள். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்குது. கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். பேசக்கூடிய விஷயங்கள், நீங்கள் எக்ஸ்போஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் அடுத்தவங்களையோ அல்லது ஒரு சமூகத்தையோ சார்ந்தவங்களை கஷ்டப்படுத்துறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் உங்களுக்கு வாய்ப்புகள் இழக்கப்படும். இல்லைன்னா நெகட்டிவ் பப்ளிசிட்டி கிடச்சிரும். இது எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு விஷயமும் பார்த்து நிறுத்தி நிதானமாக செஞ்சிட்டாலே உங்களுக்கு மக்களுடைய பேர் ஆதரவு சப்போர்ட்டு கிடைக்கும். பேரும் புகழும் உறுதியாக உண்டு. அது மூலிமா நல்ல வருமானங்கள் ஈட்டக்கூடிய அமைப்புகள்லாம் வந்துடும். அரசியல் துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கு பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் சரி, மீடியாவுக்கு போய் ஒரு ஆர்கியூமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னாலும் பேட்டி கொடுக்குறீங்க அப்படின்னாலும் பார்த்து செய்யுங்க. இல்லை அப்படின்னா நெகட்டிவான விஷயங்கள் எக்ஸ்போஸ் ஆகும். ஆனால் 7 சனி காலகட்டத்தில் மக்களுடைய ஆதரவு இருக்குது. பெரும்பான்மையான ஆதரவு உங்களுக்கு தான் அதிகமாக கிடைக்கும். திடீர்னு ஒரு பதவி கிடைக்கும். அரசாங்க துறையில் இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள் வந்து மிக மிக கவனம். லஞ்ச லாவணியங்கள் இந்த டைம் வேண்டாம். அது நீங்கள் மற்றவங்களுக்காக உயர் அதிகாரிகளுக்காக ஒரு விஷயத்தை செய்ய போய் அதனால் உங்களுக்கு நீங்கள் மாட்டப்படுவீங்க. உங்களை காப்பாற்ற யாரும் வரமாட்டாங்க. தப்பு தான் அப்படிங்கக்கூடிய ஒரு பனிஷ்மெண்ட்டுக்கு ஆளாகுவீங்க. சனி வந்து பார்த்திங்கன்னா லஞ்ச லாவணியங்களில் ஈடுபடுறவங்களுக்கு கண்டிப்பாக பனிஷ்மெண்ட்டு. நீதி தவறும் போது சனியுடைய பனிஷ்மெண்ட்டு யாருனாலையும் தடுக்க முடியாது. அதுக்கெல்லாம் பரிகாரங்கள் கிடையாது. அதுக்கெல்லாம் யாரை வணங்கினாலும் அவருடைய பனிஷ்மெண்ட்லேருந்து கண்டிப்பாக தப்பிக்க முடியாது. அதனால் நீங்கள் நீதி நேர்மை நியாயம் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்தை பிடிச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அதுக்குண்டான அங்கீகாரம் உறுதியாக உண்டு. 7 சனி முடியும் போது பெரிய லெவலில் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் செஞ்சுட்டு போவார். இந்த காலகட்டங்களில் நிறுத்தி நிதானமாக இருக்கிறதா நல்லது. கும்பராசியை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு விஷயங்களும் நிறுத்தி நிதானமாக இருக்கணும். உங்கள் ஹெல்த் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை கவனமாக இருக்கணும். தாயாருடைய தேக ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். தாயாருக்கு மருத்துவ செலவு அப்படிங்கிறது வந்துடும். ஸோ அதனால் கவனமாக இருங்க. மற்றபடி எல்லாமே உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.